வணக்கம் யூடியூப் உலக தமிழ் வியூவர்ஸ் அனைவர்களுக்கும் ஜே.பி. சேனல் ஜெயபிரகாஷ் உங்களோடு சீலிங் ஃபேன் ரிப்பேர் ஆனால் சரி செய்யும் முறையை விளக்க வந்துள்ளேன். இப்பொழுது ஒரு சீலிங் ஃபேனின் மெயின் வயரில் ஒரு முனையை ஒரு விரலில் பிடித்துக்கொண்டு மறுமுனையில் டெஸ்டரை வைத்தால் எரிய வேண்டும். எரிகிறது. எரிந்தால் மெயின் வயர் நன்றாக உள்ளது என்று அர்த்தம். எரியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். எரியவில்லை என்று வைத்துக்கொண்டால் ஒரு முனையில் ஒரு வயரை வைத்துக்கொண்டு கனெக்டரின் ஒரு முனையில் வைத்தால் எரியுதா என்று பார்க்க வேண்டும். எரிந்தால் மெயின் வயர் நன்றாக உள்ளது. மறுமுனையில் இன்னொரு முனையை பிடித்துக்கொண்டு கனெக்டரின் மறுமுனையை வைத்தால் எரிய வேண்டும். எரிகிறது. இப்போ மெயின் வயர் நன்றாக உள்ளது. பிறகு கனெக்டரில் மூணு பின்கள் உள்ளது. அதில் ஒரு திருப்பலை வைத்துக்கொண்டு மறுமுனையில் டெஸ்டரை வைத்தால் எரிய வேண்டும். எரியவில்லை என்றால் ஸ்டார்டிங் ஆயில் ஓப்பன், ரன்னிங் ஆயில் ஓப்பன். ஸ்டார்டிங் ஆயில் ஓப்பன் ஆனாலும் ரன்னிங் ஆயில் ஓப்பன் ஆனாலும் சீலிங் ஃபேன் ஓடாது. அதேபோல் கண்டென்சர் பழுதடைந்தாலும் ஓப்பனாக இருந்தாலும் சீலிங் ஃபேன் ஓடாது. கண்டென்சர் வீக்காக இருந்தாலும் சுலவாக சுற்றும். ஸ்டார்டிங் ஆயில் வீக் ஆனாலும் சுலவாக சுற்றும். அதே இப்பொழுது கனெக்டரின் 3 ஜாக்கெட்டில் இணைக்கப்பட்டுள்ள வயரை எடுத்துவிட்டு ஸ்டார்டிங் ஆயில் ரன்னிங் ஆயில் டெஸ்ட் பண்ணும் முறையும் கண்டென்சரை டெஸ்ட் பண்ணும் முறையும் விளக்க உள்ளேன். தொடர்ந்து கவனியுங்கள். உங்கள் ஃபேன் மண்டையில் இருந்து வெள்ளை வயர் கண்டென்சர் வயர், சோப்பு வயர் ரன்னிங் வயர், கருப்பு வயர் ஸ்டார்டிங் காயில் வயர். இப்பொழுது சோப்பு வயர் ஒரு முனையில் ஒரு கை வைத்துக் கொண்டு மறுமுனையில் சோப்பு வயரில் வைத்தால் எரிய வேண்டும். எரியவில்லை என்றால் ரன்னிங் ஆயில் ஓப்பன். கருப்பு வயர் ஒரு முனை பிடித்துக் கொண்டு மறுமுனையில் வைத்தால் ஸ்டார்டிங் ஆயில் நன்றாக உள்ளது. எரியவில்லை என்றால் ஓப்பன் ஆகி உள்ளது என்று அறிந்து கொள்ள வேண்டும். கண்டென்சரில் ஒரு முனையை பிடித்துக் கொண்டு ஒரு முனையில் வைத்தால் பிரைட்டாக எரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டின் வெளிச்சம் குறைந்து கொண்டே வரும். அப்படி குறைந்தால் கண்டென்சர் நன்றாக உள்ளது. எரியவே இல்லை என்றால் ஓப்பன் ஆகி உள்ளது என்று அர்த்தம். கண்டென்சர் சீலிங் ஃபேனில் சவுண்டு வந்தால் சாஃப்ட் பழுதாக இருக்கும் அல்லது பேரிங் பழுதாக இருக்கும். அதை தெரிந்து கொள்ளலாம். சவுண்டு வருவதை வைத்துக்கொண்டு அதை சொல்லி உங்களிடம் வைண்டரிடம் நீங்களே சீலிங் ஃபேனில் என்னென்ன பழுதுகள் இருக்கிறது என்று சொல்லி குறைந்த விலையில் ஏறம் பேசி சரி செய்து கொள்ளலாம். அல்லது நீங்களே சரி செய்து கொள்ளலாம்.